2013 2024 வரைக்கும் 4 தகுதி தேர்வு மற்றும் ஒரு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மொத்தம் 21,515 பேர் இருக்கும். கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில 177 அறிவித்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் காலி பணியிடும் என்ற வாக்குறுதி முழுமையாக இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து 4 வருடங்கள்ல 14,038 காலி பணியிடங்கள் டிஆர்பி தேர்வாணையம் அறிவித்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 2025 அப்போ 2,400 போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சுணக்க நிலை, தேக்க நிலை, தொடக்கப்பள்ளியை முடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இப்படி அமையும். அடுத்ததா 110 விதியின் கீழே 19,260 காலி பணியிடங்கள் அறிவித்திருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனா அதிலேயும் கூட கிட்டத்தட்ட ஒரு 8,500 போஸ்ட் மட்டும் தான் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் அறிவித்த ஜனவரி 2026 இந்த மாதமும் முடிய போகிறது. ஆனால் இதுவரை தொடக்கப்பள்ளிக்கான அதில் குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் எவ்வளவு என்று தெரிவிக்கவில்லை. எங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கிய பின்புதான் மீண்டும் ஒரு தேர்வு நடத்த வேண்டும் என்ற ஒரு அரசாணையை அரசு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்கோம். இது ஒரு தொடர் போராட்டம் தான். இன்னைக்கு இந்த எக்மோர்ல நாங்க நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 20,000க்கு மேல இருக்கு. இந்த காலி பணியிடங்கள்ல இப்ப யார் பணி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, டெம்பரவரி டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெம்பரவரி டீச்சரா ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2023 சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் இதுவரை அரசு 1 முதல் 5 வரை இருக்கிற தொடக்கப்பள்ளிகள்ல தற்காலிக ஆசிரியர்களாக சுமார் 18,000 பேர் பணிபுரிந்து வராங்க. எனவே அந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்களை தவிர்த்துவிட்டு தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை உடனடியாக வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கிறோம். நிதி சூழல் சரியில்லை என்று சொல்லி நிதித்துறை செயலாளர் அவர்களும், நிதித்துறை அமைச்சர் அவர்களும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ஏத்துக்கிறோம். ஒரே கட்டத்துல 20,000 பேருக்கு பணி வாய்ப்பு போடுவது என்பது சவாலான விஷயம்தான் இந்த இருக்கிற நிதி சூழல். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு ஆணையை வழங்கிவிட்டு வரும் காலகட்டங்களில் அந்த ஆணையின் வழியாக எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். அதற்கு முன்பாக செவிலியர்களுக்கு எப்படி 1000 போஸ்ட் போட்டுட்டு அடுத்ததா வரக்கூடிய நிதி ஆண்டுகள்ல நாங்கள் அது சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்களோ அது போல இருக்கக்கூடிய 20,000 ஆசிரியர்களை முதல் கட்டமாக 5,000மோ 6,000மோ முதல் கட்டமாக போட்டுவிட்டு அந்த ஜிஓவை தொடர்ந்து அடுத்த 6 மாதத்திற்குள் மீதமுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த அரசாணை உடனடியாக வழங்க வேண்டும். சட்டமன்றம் கழித்தோ பிறகோ, அதாவது இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கட்டாயம் பணி நியமனம் வழங்குவோம். அடுத்தடுத்த கட்டமாக படிப்படியாக எவ்வளவு போட்டாலும் சரி. ஆனால் அதற்கு முன்பாக நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டும். இவர்கள் தேர்வானவர்கள், தகுதி தேர்விலும் தேர்வாயிருக்காங்க, நியமன தேர்விலும் தேர்வாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் பணி நியமனம் பெறுவதற்கும் இல்ல பதிவு அடிப்படையில நாங்க பதிவு பண்றதுக்கும் எங்களுக்கு அது பெரும் உதவியாக இருக்கும். அல்லது எங்களுக்கு அடுத்ததான் நீங்க பணி நியமனம் வழங்கும் போது மதிப்பெண் அடிப்படையில் வழங்கக்கூடிய வாய்ப்புக்கு அது பெரும் துணையா இருக்குன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.